வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு என்ன விஷயம் என்றா, உங்களுக்கு தெரியும் கனடாவின் ஒன்டாரியோவில் GTA பகுதியில் ஒரு பச்சை ரெயின் ஓடுகிறது. அந்த பச்சை ரெயின் தான் பல நகரங்களை, பல பிராந்தியங்களை, ரீஜன்களை இணைக்கிற அந்த பச்சை ரெயின் தான் கோ டிரான்சிஸ்ட் என்று சொல்வீர்கள். அதில ஒருவர் அடிபட்டு இறந்திருக்கின்றார். அதுவும் சிறு பையன், அதாவது 12 தொடக்கம் 13 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் பரிதாபகரமாக மோதுண்டு அந்த ட்ரக்குல சிக்கப்பட்டு இறந்து போய் இருக்கின்றார். எப்ப இறந்திருக்கிறார் என்றால் மார்ச் 18, 2026 புதன்கிழமை பிற்பகல் 2 மணி வாக்கில இந்த பிரச்சனை 2:30 மணி வாக்கில 2:30 மணி வாக்கில நடந்திருக்கிறது துப்பாக்கி சம்பவம். அவர்கள் மிசிசாகா பகுதியில் இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. அந்த கோ ட்ரெயின் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்கள் சிக்னல் ஒளிந்திருக்கின்றது. இந்த சிக்னல்ல 2 பேர், 2 இந்த மாணவர்கள், அவருடைய நண்பரும் இவருமாக்கும் ஒரு 12-13 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பிள்ளை. இவர்கள் 2 பேரும் இந்த மோட்டார் பைக்கில், அதாவது நான் நினைக்கிறேன் ஸ்கூட்டர் போன்ற மோட்டார் பைக்கில் கடந்திருக்கிறோம். சிக்னல் ஒளித்திருக்கிறது. அதையும் பொருட்படுத்தாமல் போகின்ற பொழுது அந்த ட்ரக்குக்குள்ள அந்த மோட்டார் பைக்குடைய சில்லோ என்னவோ சிக்கப்பட்டு ஸ்ட்ரக் ஆகிவிட்டது. எடுக்க முடியாது. தமிழ் படங்களில் காட்ட மாதிரி கால் அந்த ட்ரக்குக்குள்ள ஆப்பிட்டு எடுக்க முடியாமல் இருக்க ட்ரெயின் வந்து கொண்டிருக்கின்ற மாதிரி அதுக்குள்ள ஆப்பிட்டு இவர்களுடைய காலும் என்னவோ ஆப்பிட்டாக்கும் நகர முடியாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு மற்ற பையன் தப்பிவிட்டார், எந்த காயங்களும் இல்லாமல். இவர் சிக்கப்பட்டு விட்டார் என்று தெரிந்தவுடனே வந்து கொண்டிருந்த கோ ட்ரெயின், முதலே சிக்னல் போட்டு ட்ரெயின் வந்து கொண்டிருந்தது. வளமைக்கு மாறாக, அதாவது கோனை அடித்து கொண்டு வந்திருக்கிறது. அதாவது கோன், ட்ரெயினுடைய கோணை அதிக சத்தத்தில் என்னது என்ற பக்கத்தில் இருக்கிற யாராவது உதவிக்கு காப்பாற்றும் கொண்டு ஸ்லோ டவுன் பண்ணியும் பார்த்தது. என்றாலும் அது ஏதோ ஒரு துப்பாக்கியமான நிலைமை. அவருடன் மோதுண்டு படுகாயங்களுக்குள்ளாகி அந்த சிறுவன் உயிரை திறந்திருக்கின்றார். மிகவும் துப்பாக்கியமான சம்பவமாக அந்த இடத்திலே பதிவாக இருக்கிறது மிசிசாகா பகுதியிலே. அது பீல் பிராந்திய போலீஸ் தலைமை அதிகாரிகள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் மாணவர்களுக்கு என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இது துப்பாக்கியமான நிகழ்வு. குடும்பத்தினருக்கும் நாங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பிற்பகல் 2:45 அந்த இடத்திற்கு பீல் போலீசார் உடனடியாகவே விரைந்து அந்த நடவடிக்கைகளை, மீட்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்திய போதும் ஒரு மாணவன் எந்த காயங்களும் இன்றி இறந்து விட்டார். மற்ற மாணவன் பரிதாபகரமாக இறந்தது சோகத்தை அந்த இடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டிருந்த பெண்மணிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், கோன் அடித்தார்கள். வளமையை விட இந்த கோன் அதிக சத்தத்தோடு இஜைத்து கேட்டது. ஆகவே இது ஒரு ஆபத்து இருந்தது என்று அந்த டிரைவரும், ஓடி வந்த ட்ரெயின் டிரைவரும் அதிக சத்தத்தில் விட்டதின் காரணம் யாராவது கெல்ப்புக்காவது இழுத்து விடும். ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் ட்ரெயினை ஸ்லோ டவுன் பண்ணினவர் என்றாலும் இந்த துர்ப்பாக்கியமான சம்பவத்தை தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. ஒரு உயிர் பிரிந்திருக்கிறது. ஆம் உறவுகளே, நீங்களும் இந்த ரயில்வே கடவைகளில் பிரயாணிக்கும் போது அவதானமாக பிரயாணிக்க வேண்டும். இங்க கவனமாகத்தான் பிரயாணிக்கிறீங்க. ஆனால் பள்ளி பிள்ளைகளுக்கு இந்த இடங்களை கடந்து போறது, சிக்னலை மதிக்க வேண்டும் என்று சொல்றதை அன்றாடம் சொல்லி கொடுங்கள். அதுதான் நாங்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு விழிப்புணர்வு. பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். மற்றது யூடியூப் தளத்துக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பகிருங்கள். மணியை பிடி தாட்டிவிட்டால் உடனடி தகவல்களை நீங்கள் வீட்டில் இருந்தவாறு பிரயாண நேரங்களில் எப்பவுமே உங்கள் உள்ளங்கையை நோக்கி வந்தடையும். நன்றி, வணக்கம்.